Yes, sir. Good morning, champion. Now we are going to see about the industry engineering concepts. We are having technical champion Sabrina along with us. So I will share my screen. Share my screen. Where is my screen? Close it. Okay. So இந்த பிடிஎஃப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஃபோர் டாபிக் இந்த இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங். இதுல என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஷன் வருதுன்னா Yes, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, இந்த டேம்ஸ் எழுதிங்க. இதுதான் அந்த டேம் சார்ட். என்னென்ன படிக்கணும்ன்றது வந்து இதான் இந்த டாபிக்ல இதான் படிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். என்ன படிக்க போறீங்க அப்படின்னா இஓக்யூ, ரீஆர்டர் பாயிண்ட், ஏபிசி அனலைசிஸ், லீடு டைம், சேஃப்டி ஸ்டாக், இன்வென்ட்ரி காஸ்ட், ஜஸ்ட் இன் டைம். yes, sir. ஸோ இதுல இருந்து நமக்கு கேட்பாங்க. சரியா? இதுல இருந்தா நமக்கு கேட்பாங்க. ஸோ Yes, இதுல sir. இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடிக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய Okay, sir. ரகசியம். சரி, இப்ப இதுல Yes, sir. போனோம்னா கீ கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. இஓக்யூக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படியே வாசிக்கிட்டே இருக்கு. Q is equal to ஸ்டார் Q star equal to Q square root of 2D C divided by C H, sir. அது வந்து Ordering cost divided by holding cost. நான் என்ன சொன்னா அது COCH எல்லாம் போடாத, 2DS by C போடு. 2DS by C. SFS வந்து செட்டப் காஸ்ட் ஆர் ஆர்டரிங் காஸ்ட். Yes, sir. C ஹோல்டிங் காஸ்ட். Yes, sir. அடுத்தது ரீஆர்டர் பாயிண்ட். Yes, sir. ரீஆர்டர் பாயிண்ட்க்கு என்ன சொல்றாங்க? Demand rate into lead time, sir. டிமாண்ட் ரேட், லீட் டைம். Yes, sir. அடுத்து டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் D by Q into S. நம்ம ஆர்டரிங் காஸ்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? S யூஸ் பண்ணுவோம்ல. Yes, sir. D by Q into S. CO போடுறீங்களா Yes, S sir. போடுறீங்களா? Yes, sir. என்ன யூஸ் பண்றீங்க? Yes, sir. Yes, sir. ஆர்டரிங் காஸ்ட்க்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றீங்க? C suffix O வா இல்ல S ஆ? Yes, sir. S. அப்ப D by Q into S plus Q by 2 into C. அந்த Yes, sir. D by Q க்கு வந்து தனியா ஒரு சிறப்பம்சமா இருக்கு. D by Q னா என்ன சொல்றானுங்க? அடுத்த ஃபார்முலா N, sir. N. அதான் Number of order. number of orders per year. Yeah. Cycle Yes, sir. time. Q by small d. Small d is called as demand rate. சரியா? Yes, sir. சோ இப்ப நம்ம என்னன்னா Q by 2 னா என்னது? Q by 2 into C போட்டிருக்காங்கல்ல. Q by 2 னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி. Yes, sir.
ஸோ டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஹோல்டிங் காஸ்ட். EOQ ஆஃப் ப்ராடக்ட் P, EOQ ஆஃப் ப்ராடக்ட் இது கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலா 2 ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க. 2க்கு ரேஷியோ போட்டால் 1:4. Yes, sir. சிம்பிள் ப்ராப்ளம் தானே. கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் 64. கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கணும். கொஸ்டின் நம்பர் 64. ஏன்னா புக்ல வந்து கொஸ்டின் நம்பர் 64. அடுத்து 65 வந்து ஆனுவல் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனுவல் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, லீட் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனுவல் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, லீட் டைம் வந்து டேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவனும் டி ஸ்மால் டினா என்ன சொன்னோம்? Demand rate, sir. டிமாண்ட் ரேட். அப்போ அது ஆனுவல் டிமாண்டை வந்து 365 டிமாண்ட் ரேட் 7 யூனிட்ஸ் பர் டே. டி இன்டு எல் போட்டால் 56 யூனிட்ஸ். ஃபார்முலா ROP ஃபார்முலா வந்து டி இன்டு எல், the product of demand rate into lead time. புரியல? Okay, sir. Okay, sir. ஓகே, சந்தேகம் புரியல? சார் இல்ல ஆனுவல் டிமாண்ட் வந்து எதுக்காக 365 டேஸோட டிவைட் பண்ணிருக்காங்கன்னு புரியல. ஏன்னா ஆனுவல் டிமாண்ட்னா கேபிட்டல் டி. ஆனுவல் டிமாண்ட் கேன் பி நோட்டேட்டட் as capital D. ஆனா நமக்கு வேண்டியது டிமாண்ட் ரேட். அப்ப ஸ்மால் டி. ஓகே சார். ஓகே. எஸ் சார். அடுத்தது EOQ ஆர்டரிங் காஸ்ட் டபுள் பண்ணா என்ன ஆகும்? EOQ-க்கும் ஆர்டரிங் காஸ்ட்டுக்கும் EOQ proportional to square root of S. எஸ் சார். இது டபுள் பண்ணா இது 1.414 டைம்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். எஸ் சார். கரெக்டா? √2 1.414 தானே? 1.414. எஸ் சார். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டாங்கன்னா இது வந்து வேரியபிள்ல கேட்டாங்கன்னா, ஃபேக்டர்ல கேட்டாங்கன்னா 1.414 டைம்ஸ். பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டாங்கன்னா 141 டைம்ஸ். 41.4%. நோட் பண்ணீங்க. क्वेश्चन நம்பர் 66 இது. சரியா? புரியலனா கேட்கலாம், தப்பு கிடையாது. சரியா? எஸ்டேட் பண்ண தேவையில்ல. இது வந்து ஃபார்முலா ஃபுல் ஃபார்முலா போடக்கூடாது, ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஃபேக்டர் இது வந்து ரிலேஷன். we are using the relation, not the formula. why? ஆர்டரிங் காஸ்ட் மட்டும் தான் டபுள் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க சார். சோ அதனால அது மட்டும் எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிள் கேட்டாங்க அப்படின்னா, சிங்கிள் வேரியபிள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா போடக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட் திங் இன் தி காம்படிட்டிவ் எக்ஸாம். எஸ் சார். சிங்கிள் வேரியபிள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேரியபிள் மட்டும் எடுத்தா போதும் சார். அதாவது we are using the relations. We are not supposed to use the formula. Yes sir. At the question number 70. Okay sir. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்து 70 இல்ல. இங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலால டிமாண்ட் கொடுத்துட்டாங்க 4000, செட்டப் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா instead of holding cost they are giving unit cost. அப்புறம் ஹோல்டிங் காஸ்ட் வந்து 10% ஆஃப் யூனிட் காஸ்ட் per year. அப்ப 10/100 into 100 10 வரும். இந்த ப்ராப்ளத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா நோட் பண்ணீங்க. ஹோல்டிங் காஸ்ட் வந்து யூனிட் காஸ்ட்ல கொடுத்தானா யூனிட் காஸ்ட போட்டு பெருக்கணும். புரியுதுங்களா? எஸ் சார். என்ன புரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். ஹோல்டிங் காஸ்ட் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் யூனிட் காஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா யூனிட் காஸ்டோட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி எஸ், வெரி குட் வெரி குட். அடுத்த क्वेश्चन. அதுவும் சேம் ப்ராப்ளம் சார். சேம் ஃபார்முலா தான். ஓகே, வெரி குட். அடுத்து holding cost
ஸோ என்னன்னா இதுல கொஸ்டின் ஆன்சர் தப்பா இருக்குன்றாங்க. இஓக்யூ ஹோல்டிங் காஸ்ட் ஆல்டு, ஆர்டரிங் காஸ்ட் டபுள்டு. அப்ப இட் வில் இன்க்ரீஸ் பை. Yes, sir. இப்ப வந்து 2 times. இங்க பாரு, இப்ப என்னன்னா ஃபேக்டர் மட்டும் போட்டா போதும். இவன் சொன்ன தப்பு. இப்ப என்னன்னா ஹோல்டிங் காஸ்ட் டபுள்டுனா சிஹெச் பை 2வா, ஆர்டரிங் காஸ்ட் 2 டைம்ஸ். அப்ப இந்த 2 மேல போனா 2 2வும் 4 times. இருந்ததுன்னா 2 2வும் நமக்கு இதுவாச்சுன்னா வந்து 4 டைம் நமக்கு நேரடியா இட் வில் இன்க்ரீஸ் பை 4 டைம்ஸ், 2 டைம்ஸ். 2 2s are 4, 4க்கு ரூட் எடுத்தா 2 times. 2 டைம்ஸ். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கானா, இவன் என்ன பண்ணிருக்கானா ஃபார்முலா இருக்கு 2 is. ஃபார்முலா வச்சு போட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டான் இவன். சரியா, Yes, sir. இந்த ஏ வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஆனா ஆன்சர் வந்து 2 டைம்ஸ் தான். ஏன்னா வேரியபிள் மட்டும் கம்பேர் பண்ணாலே போதும். டிமாண்ட் எடுக்க தேவையில்ல, 2 விட்டுடலாம், 2யும் விட்டுடலாம், டிமாண்டையும் விட்டுடலாம். Yes, sir. சரியா, 2யும் விட்டுடலாம், டிமாண்டையும் விட்டுடலாம். ஆனா இந்த ஏ ஏன் தப்பு பண்ணா, இங்க 2 4 பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அங்க 4 பெருக்கிட்டான். இது 8ன்ட்டான், மேல 8 வந்தது. 8ன்னா இங்க 4 வரணும். இங்க ஒரு பெருக்கல தப்பு பண்ணிட்டார் தலைவர். சரியா, 4 2 8, இங்க 8 2 என்ன ஆயிடுச்சு 16. 16ன்னு போட்டாங்க சார். அப்ப ஏஐ கூட பொய் சொல்லுவான். ஏஐ சொல்றத அப்படியே எடுத்துக்கூடாது. ஏஐ சொல்றத அப்படியே எடுத்தா நம்ம என்ன ஆயிடுவோம், தப்பா எழுதிருவோம். நம்ம முட்டாளாயிடுவோம். தப்பா எழுத வேண்டியதா இருக்கும். ஆமா, ஃபுல்லா அது வந்து மிஸ்கைட் பண்ணுது. சரியா, இப்போ வந்து நமக்கு தெரியும் 4 2 8, 8 2 16, 8ம் 16ம் 1ன்னு சொல்லுது. அப்ப பொய் பார்த்தா தெரியுது இல்லையா. அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா ஏஐ எல்லாம் உண்மை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. நம்ம அறிவையும் பயன்படுத்தி சொல்லணும். எவ்வளவு அட்டகாசம். ஆன்சர் வந்து 2.828 வருது, ஆனா பிடிஎஃப் 2ன்னு சொல்லுதுன்னு சொல்லு. ஆனா வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் கரெக்டா சொல்லியிருக்கான், டபுள்னு சொல்லிட்டான். 2வது வாட்டி அவன் ஏதோ முன்னாடி தப்பு பண்ணிட்டு மறுபடியும் அவன் என்ன பண்ணிருக்கான், வெரிஃபை பண்ணியிருக்கான். வெரிஃபை பண்ணிட்டு என்ன சொல்றான், ஐயா டபுள்டு தான். சரியா, 2 வாட்டி செக் பண்ணியிருக்கான் ஏய். ஓகே, அடுத்த அப்சர்வேஷன் என்னென்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் இதெல்லாம் நோட் பண்ணணும். ஏபிசி அனலைசிஸ் எதுக்காக, annual usage value. ஆமா, ஏபிசி அனலைசிஸ்ல ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அப்படிதான். ஏபிசினா ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அர்த்தம். அதுல வந்து ஆனுவல் யூசேஜ் வேல்யூ வந்து நம்ம பார்ப்போம். ரீஆர்டர் பாயிண்ட்னா என்னது, Reorder point. Demand during lead time கொடுத்துறாங்க சார். டிமாண்ட் டூரிங் லீட் டைம். ரீஆர்டர் பாயிண்ட்னா டிமாண்ட் டூரிங் லீட் டைம். சேஃப்டி ஸ்டாக்னா என்னது, Extra inventory to cover uncertainty. சேஃப்டி ஸ்டாக்னா எக்ஸ்ட்ரா இன்வென்டரி டு கவர் அன்சர்டனிட்டி. ஜிட்டு யாரு கண்டுபிடிச்சா, Talichi கொடுத்துருக்காங்க சார். டாய்ச்சி ஓனோ டொயோட்டோ கம்பெனில வேலை செய்யும்போது கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா, விஇடி அனலைசிஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, விஇடி அனலைசிஸ்னா வைட்டல் டிசைரபிள் ஸ்பேர் பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷனாக யூஸ் பண்றாங்க. விஇடி எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இதுக்காக யூஸ் பண்றாங்க, கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்றாங்க சார். வெரி குட் வெரி குட். அடுத்தது எஃப்எஸ்என் அனலைசிஸ்னா என்ன, ஃபாஸ்ட் ஸ்லோ அண்ட் நான் மூவிங். ஃபாஸ்ட் ஸ்லோ நான் மூவிங் அனலைசிஸ் தான் எஃப்எஸ்என் அனலைசிஸ். இஓக்யூ மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட். இஓக்யூ வந்து என்ன சொல்றதுன்னா மினிமைஸ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஆர்டரிங் காஸ்ட் பிளஸ் ஹோல்டிங் காஸ்ட் சொல்லுது. எஸ் சார். நோட் பண்ணிட்டீங்களா, எஸ் சார். ஓகே, சம்மரி ஆஃப் கீ ஃபார்முலா பாப்போமா. இஓக்யூ டிஎஸ் பை சி. ரீஆர்டர் பாயிண்ட் ஆல்ரெடி எழுதிட்டீங்க, டி இன்டு எல். டோட்டல் இன்வென்டரி காஸ்ட்டும் எழுதிட்டீங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் செக்டர் எல்லாமே எழுதிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட்டுக்கான பொசிஷன் அள்ளி கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனா ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிட்டு
ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஸ்டின் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும். ஃபேக்டர் ப்ராப்ளம் எப்படி யூஸ் பண்ணணும், ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே நமக்கு தெரியணும். சரியா? எஸ் ஸோ சார். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து பக்காவா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ் சார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு சீக்கிரமா அச்சீவ் பண்ணுங்க. அந்த இது டான்செட் அலாட் ஆயிடுச்சா? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன் சார். அவங்க வந்து இன்னும் 2 days ஆகும், நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வரும்னு சொன்னாங்க சார். சரி, ஓகே. சாய்ஸ் ஃபில்லிங். அதனால சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல சார், இன்னும் ஓபன் ஆகலீங்க சார். சாய்ஸ் ஃபில்லிங்கே ஆகலையா? சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் வரலீங்க சார். வரலையா? நோ சார். செக் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து செக் பண்ணுங்க. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் செக் ஓகே பண்ணிட்டு சார். என்ன ஏதுன்னு பார்க்குறேன் பாருங்க. சார். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்ரெடி மக்கள் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு வாட்டி போய் என்ஷூர் பண்ணுங்க. கேட்டு அலாட்மெண்ட்டே ஓகே சார், வந்துருச்சு. நான் பார்க்குறேன். கேட்டுக்கு வந்து அலாட்மெண்ட்டே வந்துருச்சு. சீட்டா ஓகே அப்ளை சார். த்ரூ கேட்டுக்கு வந்து அலாட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு எம்ஐடி கிடைச்சிச்சு. ஓகே சார். அலாட்மெண்ட் ஆர்டர் எஸ் அனுப்பிச்சிட்டாங்க. சார். அதனால ப்ளீஸ் செக். ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் ஓகே பண்ணாலுமே சார். நம்ம அப்ளை பண்றதும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். ஏன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானே வந்து அதுக்கு உதாரணம். 2004 டான்செட்ல என்னோட மார்க் வந்து 72.9. ஐ எம் த டாப்பர். ஃபர்ஸ்ட் மார்க்கே என் மார்க் தான். ஆனா நான் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டேன், போய் அப்ளை பண்ண மறந்துட்டேன். மார்க் எடுத்தோம், சேர முடியல. 2004 மறுபடியும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கேட் எழுதி 95.64 எடுத்து தான் சேர்ந்தேன். கேட் ஸ்கோரரா சேர்ந்தேன். ஆனா என்ன ஆச்சு, ஒரு வருஷம் தள்ளி போச்சு. அதனால தென் அண்ட் தேர் யாரு சொல்றாங்கன்னா நீயே போய் வெப்சைட்ல போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்க்கணும் என்ன பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? அதுதான் ஓகே வந்து சார். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன். ஓகே நல்லா சார். ப்ரிப்பேர் பண்ணுங்க. பக்காவா ப்ராக்ரஸ் ஆகும்.